சமாதானம் கிடையாது, சாவே வந்தாலும் பழி வாங்குவோம். ஈரான் புதிய தலைவரின் இரத்தவெறி சபதம். உலகமே இப்போ ஈரான் பக்கம் தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி பொறுப்பேற்ற கையோட போட்டிருக்கிற அந்த ஒரு சபதம் இப்போ அமெரிக்காவையே அதிர வச்சிருக்கு. அமெரிக்கா முன்னாடி வச்ச அந்த சமாதான ஒப்பந்தத்தை முஜ்தபா அப்படியே தூக்கி குப்பையில போட்டிருக்காரு. அவருடைய முதல் பேச்சிலேயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமே சமாதானம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நாங்க பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லியிருக்காரு. இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நேரடியா எதிரிகள்னு சொன்ன அவரு ஈரான் நாட்டு மக்களுடைய உயிரிழப்புக்கும் தன்னுடைய அப்பாவுடைய மரணத்துக்கும் இவங்க நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலனா உலகத்துல எங்கெல்லாம் உங்களுடைய சொத்து இருக்கோ அதையெல்லாம் நாங்க அழிப்போம், இல்லனா பறிமுதல் செய்வோம்னு பெரிய மிரட்டலே விடுத்திருக்காரு. ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. முஸ்தபா கமேனி இப்போ எங்க இருக்காரு, அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. போன பிப்ரவரி மாசம் நடந்த வான்வழி தாக்குதல்ல அவருக்கு பலமான காயம் ஏற்பட்டு இப்போ ரஷ்யாவில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா அவர் கோமாவில் இருக்காருன்னு சொல்லுது. ஈரானும் அவருடைய புது போட்டோ எதையுமே இன்னும் ரிலீஸ் பண்ணல. இந்த ஒரு சூழ்நிலையில முஸ்தபா கிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த ஒரு மிரட்டல் நிஜமாவே ஒரு பெரிய போருக்கான ஆரம்பமா இல்ல வெறும் மிரட்டல் தானா? ஈரான் உண்மையாவே போருக்கு தயாராகிட்டு இருக்குதா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.